ஆனைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 6/4/2017 துன்முகி வருடம் பங்குனி மாதம் 24ஆம் தேதி வியாழக்கிழமை. தசமி 9:13 வரை, பின் ஏகாதசி திதி. ஆயிலிம் நட்சத்திரம், வனைசி கரணம், சித்த யோகம் கூடிய தனிய நாள். சூலம் தெற்கு தென்கிழக்கு, நாளிகை 20, பரிகாரம் தைலம். இன்னைக்கு வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி கும்பிடலாம். ஏகாதசி இருக்கிறனாலையும் பெருமாளை கும்பிடலாம். ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க இருக்கலாம். சில பேர் வியாழக்கிழமை விரதம் இருப்பாங்க. அது நல்லதான். இந்த குருவுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். போன ஜென்மத்தில் குருவுக்கு துரோகம் பண்ணி இந்த ஜென்மத்தில் பிறந்தவங்களுக்கு குரு நீசமா, குரு மறைவா, குரு பாதகமாக பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பிறப்பை சரி செய்ய வியாழக்கிழமை விரதம் இருந்தால் சரி பண்ணிடலாம். அதே குரு மனமிறங்குவார். அப்போ மனம் இறங்கி அந்த தண்டனையை குறைச்சிருவார். உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தார். குரு நல்ல இடத்துல இருந்து குருவோட பலம் இருந்தாலே பொருளாதாரம் மேம்படும், குழந்தை பாக்கியம் நல்லா கிடைக்கும், குழந்தைகள் நம்ம சொன்ன வச்சு கேட்பாங்க. புத்திரகாரகன் குரு, மங்களகாரகன்னு சொல்றேன். குடும்பத்தில் சுபகாரிய தடைகள் இருந்தால் நீங்கி நடக்கும். நகைகள் பேங்க்ல இருந்தால் எளிதாக எடுத்துட முடியும். நகையே சேராமல் இருக்கிறவங்களுக்கு சேரும். பெரிய மனிதர்களோட தொடர்பு ஏற்படும். யானை பலம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் ஏற்படும். கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குரு நல்லா வலிமையாக இருந்தால் தான் ஒரு கல்வி நிறுவனத்தை சிறப்பாக நடத்த முடியும். அந்த குரு நல்லா நமக்கு சொல்லி கொடுத்தா தான் கல்வியில் நாம் தேர்ச்சி பெற முடியும். ஆக குருவுடைய ஆலோசனை நல்லா கிடைக்கவும், குரு சொல்றது நமக்கு எளிதில் புரியவும், கல்வியில் முழு மதிப்பெண்கள் பெறவும் இன்னைக்கு தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம். நவகிரகங்களை உள்ள குருவை வழிபடலாம். தட்சிணாமூர்த்திங்கிறது சிவபெருமானுடைய தெற்கு பார்த்த நிலை. தட்சிணம்னா தெற்கு, தெற்கு பார்த்த மூர்த்தி சிவம். மூர்த்தினா சிவம். ஆக எல்லாத்துக்கும் முழு முதல் கடவுள்னு சொல்லக்கூடிய விநாயகர் இருந்தாலும் அவருடைய தந்தையாகி அந்த சிவபெருமானை வழிபட சூரியனுடைய அம்சம், அவருடைய நிலைப்படிதான் அந்த சூரியனுடைய இது பூமிக்கு நமக்கு கிடைக்குதுங்கிற அடிப்படையில் அணுவுக்கு அதிபதி அணுதான் எல்லாத்துக்கும் காரணம். அந்த அணுவுக்கு அதிபதியான நீங்க சொல்ற அணு உலைகள் ஆக்கவும் பயன்படும், அழிக்கவும் பயன்படும். அவர் அழிப்பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் தீயவைகளை அழித்து நன்மைகளை கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிற அடிப்படையிலையும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. மாலை 6 to 7 ரொம்ப சிறப்பு. குபேர காலம்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் ஒரு அபிஷேகம் நடந்தால் அது நேரு கண்ணுற்று பார்க்கலாம். அபிஷேகத்தை சில பேர் பார்க்கக்கூடாதுன்னு வேறு சொல்கிறாங்க. புதுசாக ஒன்று சொல்கிறாங்க. ஆனால் என்னுடைய அனுபவம் என்னென்னா, தட்சிணாமூர்த்திக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தை பார்க்க உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய பலவீனங்கள் அனைத்தும் அகலும். நெகட்டிவ் ஃபோர்ஸ் எல்லாம் வெளியேறி பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ள வரும். ஒரு இடம் காலியானா இன்னொன்று உள்ள சேருங்கிற மாதிரி. இப்போ கெட்டது போனால் நல்லது வந்துடும் அர்த்தம். பகல் இரவு போயிரும்னு அர்த்தம். அவன் அந்த பகல் பொழுதான சூரியனை நம்ம உள்ள கொண்டு போனா அந்த மனசுக்குள்ள இருக்கிற இருள் அகன்று அந்த இருள் வெளியேறி நமக்கு பிரகாசமான வாழ்க்கை அமையும்னு சொல்லலாம். ஆக குரு வழிபாடு, சித்தர்களை வழிபடலாம், ஜீவ சமாதிக்கெல்லாம் போய் வழிபடலாம், ஞானிகளை வழிபடலாம், மகான்களை வழிபடலாம். நம்ம கூடவே சில பேர் இருப்பாங்க, வேஷ்டியே கட்டணும்ட்டு இல்லை, பேண்ட் ஷர்ட் போட்டு இருப்பாங்க, ஜீன்ஸ் போட்டு கூட இருப்பாங்க. அவங்க கிட்ட ஆன்மீக பலம் இருக்கு. உணவு விஷயங்களில் இதை சாப்பிட்டா தான் ஞானி அப்படிங்கிறது இல்லை. சாப்பிட்றாங்க எல்லாம். ஆனாலும் அவங்க நடவடிக்கை, பிறருக்கு தீங்கு விலக வைக்காத தன்மை, ஆடையிலையும் உணவுலங்கிறத விட உணவு அவசியம், அதில் சில முறைகள் வேணும். அது உங்கள் அனுபவத்தில் தெரிஞ்சுக்குவீங்க. ஆடைகள் நம்ம கால சூழ்நிலைக்கு ஏற்ப, நம்ம பூமிக்கு ஏற்ப நம்ம கதராடை உகந்தது அப்படின்னு சொல்கிறோம். இருந்தாலும் இந்த நவீன உலகத்தில் கிடைக்கிறது போடுறோம், அது வேறு விஷயம். ஆனால் அவங்களுடைய அந்த ஆத்மாவானது, அந்த தெய்வீக ஆத்மாவானது அப்படி பேண்ட் ஷர்ட் போட்டு போகிறவங்க கூட இன்னைக்கு ராமனாக இருந்தாலும் கிருஷ்ணராக இருந்தாலும் பேண்ட் ஷர்ட் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதில் துணியை அப்படி கட்டுறோம், வேட்டியை கட்டுறோம். அதே மூட்டி கட்டினா லுங்கின்னு சொல்கிறோம். அதையே நம்ம குழாய் மாதிரி தைச்சா தேர்ந்து பேண்ட்டுன்னு சொல்கிறோம். அவது ஆடை அணியணும், உடலை மறைக்க ஆடை அணியணும். ஆடை அதில் ஒன்றும் தவறில்லை.
ஆனால் அவங்களுக்கு உள்ள வந்து ஆத்மாக்கள் வந்து தெய்வ ஆத்மாக்களும் அந்த உடம்புக்குள்ள அந்த அந்த உடைக்கு உள்ள நடமாடிட்டு இருக்குன்னு சொல்கிறேன். அந்த உடைக்குள்ள இருக்கக்கூடிய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சித்தத்தில் சித்தர்கள் வசிக்கிறவங்க கூட நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க சமுதாயத்தில் ஒன்று சொன்னாங்கன்னா நடக்கும். அவங்க யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டாங்க. ஆன்மீகத்தில் வந்து அதிக நாட்டம் கொண்டவராக இருப்பாங்க. கடமைகளை சரிவர செஞ்சுட்டு போவாங்க. யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க. அப்படியெல்லாம் இருப்பாங்க. அதுக்காக ஒரு தொழில் பண்ணுறாங்கன்னா ஃபீஸ் வாங்காமல் இருக்க முடியாது. ஏன்னா அவங்க பெட்ரோல் அடிக்கிறதுக்கு பணம் வேணும், குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் வேணும், மற்றதுக்கெல்லாம் பணம் வேணும் இல்லைங்களா? அதுக்காக வாங்குறது தான். சீரடி சாய்பாபா அவர்கள் கூட சில வாக்கெல்லாம் சொல்லிட்டு பணம் கேட்டு அதிகமாகவே வாங்குவாரா. அந்த பணத்தை வந்து ஏழை எளியவங்களுக்கு கொடுத்துருவாரா, அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி பணம் வாங்குறத வச்சு ஒருத்தரை இதை சொல்ல முடியும். ஏமாத்துறாங்களான்னு பாருங்க. பணமே வேண்டாம்னு சொல்லி போட்டு வேற எதோ வழியில் போய் அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படி வேற வழியில் ஏமாத்துறாங்களான்னு பாருங்க. அவங்க மகான்கள் அப்படி ஏமாற்ற மாட்டாங்க. கிரக நிலைகளை பார்க்கும்போது சூரியன் வந்து மீனத்தில் நட்பு, சந்திரன் கடகத்தில் ஆட்சி, செவ்வாய் மேசத்தில் ஆட்சி, புதன் மேசத்தில் சமம், குரு வந்து கண்ணியில் வக்ரம், சுக்கிரன் இருக்கக்கூடிய இடம் மீனத்தில் உச்சம், சனி தனுசில் சமம், ராகு சிம்மப்பகை, கேது கும்பப்பகை பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்தில் இருக்கு. இனி இன்றைய ராசி பலன்களை மேசம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். முதல்ல மேச ராசி. அசுபனி பரணி கிருத்திகை 1 ராசி, ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு இன்னைக்கும் கிரக நிலைகள் வந்து சந்திரனுடைய போக்கு, செவ்வாயோட பார்வை நேற்று சொன்ன மாதிரி இன்னைக்கும் சாதகமாகவே இருக்கு. ஆனால் போயிட்டு இருக்கிற சாரம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து புதன் சாரம் பெற்றிருக்கு. 3 6 சாரம். 3ங்கிறது 6ங்கிறது சாதகமான சாரம் கிடையாது. ஆனால் இருந்தாலும் சந்திரன் உங்களுக்கு யோகாதிபதி, எந்த வழியில் போனாலும் உங்களுக்கு நல்ல வழியை காட்டுவார்னு சொல்லக்கூடிய நிலை. அசுவனியில் பிறந்தவங்க முருகனையும், பரணியில் பிறந்தவங்க துர்க்கையும், கிருத்திகையில் பிறந்தவங்க சிவபெருமானையும் வழிபடுங்க. அடுத்தது ரிஷப ராசி. கிருத்திகை 2 3 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீரிடம் 1 2 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சுக்கிரன். இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கில் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கா அப்படின்னா, இன்னைக்கு சந்திரனோட போக்கு 2 5 குடையனுடைய சாரம் பெற்று நன்மைகளை வழங்கக்கூடிய நிலை காட்டுது. எதிர்பார்த்த ஒரு காரியம் கைகூடி வரும், தேவைக்கு பணம் வரும். ஆனால் பணமாக வச்சிருக்கிறத விட அசையா சொத்தா வச்சிருக்கலாம். யாருக்காவது கொடுக்க வேண்டியது இருந்தால் கொடுத்துடலாம். பேங்க் லோன் இருக்கு அப்படின்னா, ஒரு தொழிலுக்கான லோனோ அல்லது வீட்டு லோனோ கார் லோனோ வச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த லோனு கூட போய் பணமாக வச்சிருக்காம கட்டிடலாம். ஒரு 4 டியூ சேர்த்து கூட கட்டிடலாம். ஏன்னா பணம் இருந்தால் இது ஒரு வழியில் செலவாயிட்டே போயிட்டு இருக்கு, பணமே தங்காது, அந்த மாதிரி தெரியும். ஆனால் இன்னைக்கு வந்து பணம் வர வேண்டிய இடத்துலேருந்து வரும், கொடுக்க வேண்டியவங்க கொடுத்து நல்ல பேர் வாங்குவீங்கன்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. குடும்பத்தில் பேச்சுவார்த்தையில் ஒத்த கருத்து ஏற்படும். இன்னைக்கு அந்த 2 5 குடையினுடைய சாரம் பெற்ற சந்திரன் உங்களுக்கு நன்மதிப்புகளை உருவாக்குவார், நல்ல சிந்தனையை கொடுப்பார். நல்ல சிந்தனைப்படி செயல்படும் போது நல்ல மதிப்பு உருவாகும். எல்லாமே மனம்தாங்க காரணம். ஒருத்தர் வந்து 2 மாசமா 3 மாசமா குளிக்காம ஒரே ட்ரெஸ்ல அழுக்கோட முடியெல்லாம் எண்ணெய் படிஞ்சு ஒரு பைத்தியக்காரனா சுத்துறாருன்னா அது அவர் மனசுலேருந்து எடுக்கிற முடிவு தான். ஆனால் ஒருத்தர் தினசரி சேவ் பண்ணிட்டு நல்ல ஆடையில் அணிந்து கோயிலுக்கு போய் நெத்தியில் திருநூறு குங்குமம் அல்லது நாமம் வச்சுட்டு இருக்காருன்னா அது அவர் மனசுலேருந்து எடுக்கிற முடிவு தான். ஆக மனம் என்னும் இயக்குனர், டிரைவர் கரெக்டாக இயங்கினா மட்டும்தான் ஒரு மனிதனாக இருக்க முடியும். ஆக அந்த மனசிலிருந்து வரக்கூடிய விஷயங்கள் சரியா இருந்தா எல்லாம் சரியா நடக்கும். கிருத்திகையில் பிறந்தவங்க நவக்கோள்களையும், ரோகிணியில் பிறந்தவங்க பைரவரையும், மிருகசீரிடத்தில் பிறந்தவங்க அம்மனையும் கும்பிடுங்க. அடுத்தது மிதுன ராசி. மிருகசீரிடம் 3 4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1 2 3 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி புதன். இந்த ராசிக்கு 2ல் ராசி அதிபதியோட சாரம் பெற்ற சந்திரன் நன்மைகளை வாரி வழங்க காத்துட்டு இருக்கார். தேவைகள் பூர்த்தியாகும், கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுக்க முடியும். விரயத்தால் நன்மைகள் உண்டாகக்கூடிய சந்தர்ப்பம் உண்டாகும். ஒரு சொத்திற்கு வித்துட்டு ஒரு தொழில் பண்ணிடலாம்னு நினைச்சீங்கன்னா அது ஒரு கௌரவம், வருமானம், அதுக்கு ஏற்பாடு நடக்கும்.
ஆனால் உங்களை அறியாமையே ஒரு தொழில் 2 தொழில் 3 தொழில் இழுத்துட்டு போகும். ஆனால் அதுக்கு ஒரு பிரேக் வச்சுக்கணும், அப்படியே விடக்கூடாதுங்க. ஏன்னா 20 போயிட்டு இருந்த வண்டி 100 போகும்போது இன்னும் கொஞ்சம் தானே இன்னொரு 10 கிலோமீட்டர் சேர்த்து இன்னொரு 10 அப்படியே 150 போயிடும். பிரேக் போட்டால் அப்புறம் நிற்காது. சில பேர் அப்படித்தானுங்க, ஒரு 3 லட்சம் வச்சுட்டு 5 லட்சம் ரூபா கார் எடுக்கலான்னு போவாங்க. அப்புறம் இன்னொருத்தர் வந்து பேசிட்டு அந்த ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் இருக்குங்க, 8 லட்சம் தான், இன்னொரு 3 தானே அப்படின்னு. இன்னொருத்தர் 2 பாரு இன்னொரு 2 ரூபா தானுங்க, 10 ரூபாயில் ஒன்று எடுத்துறேன். இன்னொருத்தர் இன்னொரு 2 ரூபா போட்டிங்கன்னா அது டாப் அண்ட் மாடல் எடுத்துக்கலாம் அப்படின்னு. அதெல்லாம் எடுக்கிறதுக்குங்க அந்த 7 சீட் வண்டி எடுத்துட்டிங்கன்னா 18 ரூபா வருங்க, வேலையே முடிஞ்சுது, கடன் ஆனால் அது கட்டிக்கலாம் அப்படின்னு. அப்படியே போகும். அப்படியே 25 30ன்னு போயிட்டே இருந்ததுன்னா எங்க 2 வச்சுட்டு 1 ரூபா தானே 50 ரூபா தானே சேர்த்து சொல்லி போயிட்டே இருந்தால் என்ன ஆகும்? அந்த மாதிரி நமக்கு ஒரு லிமிட் வச்சுக்கணும். எதுக்கும் பிரேக் வச்சுக்கணும். பிரேக் எதுக்கு இருக்கு? ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போகும்போது அதான் அந்த காலையை வந்து இழுத்து பிடிக்கிறோம், அதுக்கு தான் மூக்கணாங்கயிறு, அதான் பிரேக். அந்த மாதிரி ஆனாலும் காரியமாயிட்டு போயிட்டே இருக்கு. அது நான் என்னங்கிறேன்னா அதுக்காக சக்திக்கு மீறி போகக்கூடாது. அந்த பேங்க்ல போய் நின்னாலும் கொடுக்குறேங்கிறாங்க உங்களுடைய நடவடிக்கையால், இந்த பேங்க்ல போய் நின்னாலும் கொடுக்குறேங்கிறாங்க. சொந்தக்காரங்க கொண்டு வந்து கேட்காமையே கொடுத்துட்டு வர போறாங்க, நீங்க வெய்யுங்க உங்ககிட்ட இருக்கட்டு அப்படின்னு. ஆனால் கடைசியில் என்ன ஆகுன்னு யோசிக்கணும். இப்போ சில பேர் வந்து இந்த மாதிரி சூழல் வரும்போது பெரிய ஃபைனான்ஸ் கம்பெனிலாம் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ என்ன ஆகுனா நிறைய பேர் கொண்டு வந்து போடுவாங்க, ஒவ்வொருத்தராக தான் வருவாங்க. போடும்போது கொடுக்கலின்னா எல்லாம் ஒரே முட்டா வருவாங்க. கொடுக்கலின்னு வச்சுக்கோங்க, ஊரே பூரா பரப்பிடுவாங்க, கொடுக்கலின்னு. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து வரும்போது அப்புறம் முடியாமல் போய் அப்புறம் பிரச்சனை ஆகி அப்புறம் எஸ்கேப் ஆகிறது தான். இதுதாங்க மக்களே தான் காரணம் எல்லாத்துக்குமே. அப்போ அந்த நேரம் வரும்போது அந்த கிரகங்கள் மக்களை பூரா உங்ககிட்ட வர வைக்கும். ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் அந்த மாதிரி பண்ணா முட்டா எப்படி வருவாங்க? நம்ம படம் இருக்கிற அளவுக்கு வச்சு செஞ்சுட்டா வேலை முடிஞ்சது. அந்த யோசனை வேணும். பேராசுக்காரங்க அப்படி விட மாட்டாங்க. ஆனால் ஓரளவுக்கு ஆசைப்படுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போதும்பா லிமிட்டை நிறுத்திக்குவாங்க. அவங்க எப்போ ஒரே மாதிரி போயிட்டே இருப்பாங்க. பேராசுக்காரன் என்ன பண்ணுவாங்க, பெருசாக எழுதிட்டு அப்புறம் மறுபடியும் இல்லாமல் போய் இப்படி எத்தனை பேர் நம்ம பேப்பரில் பார்க்குறோம், தொலைக்காட்சிகளில் பார்க்குறோம் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு. அதனால் நான் உங்களுக்கு என்ன அறிவுரை சொல்கிறேன்னா, நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஏதாவது ஒரு வாய்ப்பை எடுத்துக்கோங்க, அது அளவை பயன்படுத்துங்க, வர வர இம்ப்ரூவ் பண்ணுங்க, அதுதான் நல்லதுன்னு சொல்லுவார். அதுக்கான ஏற்பாடுகள் இன்னைக்கு பணம் வர ஏற்பாடு, அதாவது லோனு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கூட இன்னைக்கு சாங்ஷன் ஆயிரும் செய்தியாவது வரும், அல்லது கூப்பிட்டு வாங்கி சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து மிருகசீரத்தில் பிறந்தவங்க பெருமாளையும், திருவாரூரில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், புனர்பூசத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும் வழிபடுங்க. அடுத்தது கடகராசி. புனர்பூச 4ஆம் மாதமும் பூச 4 பாதங்களும் ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சந்திரன். சந்திரன் இன்னைக்கு வலிமையாக தான் இருக்கார். ஆனால் 3, 12 கூடைய சாரம் பெற்று இருக்கார். ஆனால் செவ்வாயோட பார்வையில் இருக்கார். மிகச்சிறந்த யோகர் இந்த ராசிக்கு செவ்வாய். கடந்த ஒரு 2 மாசமா அவங்களுக்கு வந்து நற்பலன்கள் நடந்துட்டு வர்றது பார்க்குறீங்க. சில மாற்றங்கள், பூமி வழியில் நன்மைகள், நகைகள்லாம் சேர்றது. ஆமாங்க, ஒரு சின்ன ஒரு மாட்டில் எடுக்கலான்ட்டு போனேன், அப்புறம் கம்மலையும் சேர்த்து எடுத்துட்டேங்கிற மாதிரி தான். ஒரு டாலர் எடுக்கலான்ட்டு போனேன், அப்புறம் ஒரு சைனீஸ் சேர்த்து எடுத்துட்டேங்கிற மாதிரி தான். காருக்கு டயர் தான் வாங்க போகலான்ட்டு இருந்தேங்க, அப்புறம் காரை மாற்றிட்டு வந்துட்டேங்கன்னு சொல்கிற மாதிரி தான். கார் சர்வீஸுக்கு போனாங்க, புது கார் வெளியாக இருந்ததுன்னா அதனால் புது கார் புக் பண்ணிட்டு வந்துட்டேங்கன்னு சொல்கிற மாதிரி தான். அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து இப்படி வேகமாக நடக்குதுங்க. ஆக இன்னைக்கு வந்து கொஞ்சம் வலிமை கூடுதலாக கிரகங்கள் இருக்கிறதுனால நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும், நல்ல வரவேற்பு இருக்கு. நீங்கள் ஒரு கட்சியில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும். அங்கே ஒரு மேடையில் பேசுறீங்கன்னா உங்களை தான் முதல்ல பேச சொல்லுவாங்க. பதவி உயர்வு, திருமண காரியங்கள் வந்து ஏற்பாடு நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், விருந்து விசேஷங்கள் இருக்கும். புனர்பூசத்தில் பிறந்தவங்க அம்மனையும், பூசத்தில் பிறந்தவங்க முருகனையும், ஆயில்யத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் வழிபடுங்க. அடுத்தது சிம்ம ராசி. மகம் 4 பாதங்களும், பூரம் 4 பாதங்களும், உத்திரம் 1 பாதம் இருக்கு. ராசி அதிபதி சூரியன். வாய்ப்புகள் வாயில் கதவை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. தெய்வ காரியங்களில் அதிக நாட்டம் இருக்கு. சந்திரன் விரயத்தில் இருக்கிறதுனால இன்னைக்கு செலவு கொடுத்தாலும் 2-11 கூடிய சாரம் பெற்றிருக்கிறதுனால வரவையும் கொடுப்பார். குருவோட நல்ல இடத்தில் இருக்கிறதுனால வரவையும் கொடுப்பார். ஆக செலவு இருக்கு, வரவும் இருக்கு, சமமாயிருன்னு சொல்லக்கூடிய, நஷ்டம் இல்லைன்னு சொல்லக்கூடிய நாள். மகத்தில் பிறந்தவங்க
ஆஞ்சநேயரையும், பூரத்தில் பிறந்தவங்க தன்வந்திரி பகவானையும், உத்திரத்தில் பிறந்தவங்க சபரிமலை ஐயப்பனையும் வழிபடுங்க. அடுத்தது கன்னி ராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி புதன். இந்த ராசிக்கு கிரக கோள்களுடைய சஞ்சாரத்தில் லாப சந்திரன் இன்னைக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார். 11ஆம் இடத்துல உங்க ராசிக்கும் 10க்கும் அதிபதியோட சாரம் பெற்றிருக்கிறான். ஆனால் சாராதிபதி 8ல் இருக்கிறது ஒரு பலவீனம் இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் உள்ள நாள். மறதி விலகும், அசதி சோர்வு நீங்கும், புகழ் கூடும், உங்களை பற்றி பாராட்டி பேசுவாங்க. நான் என்னமோ நினச்சிட்டு இருந்தேன் தம்பி, நீங்கள் இந்த அளவுக்கு திறமை உள்ளவர்னு தெரியல அப்படின்னு சொல்லி. நல்ல புதிய நல்ல நண்பர் கிடைப்பாங்க, அல்லது யார் நல்லவங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிவு செய்வீங்க. இன்னைக்கு உத்திரத்தில் பிறந்தவங்க முருக கடவுளை சஷ்டி கவசம் படித்து வழிபடுறதும், அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை கொடுத்து வழிபடுறதும், சித்திரையில் பிறந்தவங்க நவ கிரகங்களை நவதானியம் போட்டு 9 சுற்று வளம் வந்து ஒரு 9 ஏழைகளுக்கு வந்து நீங்கள் உணவு வாங்கி கொடுத்து நீங்கள் வழிபடுறதும் சிறப்பு பலன்களை கொடுக்கும். அடுத்தது துலா ராசி. சித்திரை 3, 4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாகம் 1, 2, 3 பாதங்களும் இருக்கு. ராசி அதிபதி சுக்கிரன். இந்த ராசிக்கு கிரக நிலைகளினுடைய போக்கு இன்னைக்கு அற்புதமா இருக்கு. அதாவது சந்திரன் 10 குடையும் 10லயே இருக்கு, 9 குடைய நட்சத்திரத்தில் நிற்குது. 9, 10 விட 12 கட்டங்கள்ல உயர்வே இல்லை. ஆக அந்த விஷ்ணு லட்சுமி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9, 10க்கு உடையவங்க பலம் பெறது சிறப்பு. அந்த வகையில் 10குடையவன் 9 குடைய சாரம் பெற்று 10ல் பலம் பெற்று தொழில் வகையில் உங்களை யாரும் அசைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையை இன்னைக்கு உருவாக்குவாங்க. அரசியல் இருந்தீங்கன்னா உங்களை யாரும் அசைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. வியாபாரத்தில் இருந்தீங்கன்னா உங்களை தான் பெருசாக சொல்லுவாங்க. கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் ரசிகர்கள் அதிகமாக கூடுவாங்க. விவசாயத்தில் இருந்தீங்கன்னா அந்த ஏரியாவிலேயே உங்கள் அளவுக்கு ஈல்டு யாரும் எடுக்க முடியலன்னு சொல்லுவாங்க. இப்படி சமையலாக இருந்ததுன்னா, ஆமாங்க சமையல் உங்கள் மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது, பஜ்ஜினா அந்த மாதிரி செய்யணும், அந்த அக்கா செஞ்சது பாருங்க அப்படி சொல்கிறது. ஏன்னா அது எல்லாருக்கும் வராது. அதே எண்ணெய் அதே மாவு அதே அடுப்பில் செஞ்சாலும் அது ஒவ்வொருத்தருடைய அந்த ராசி இருக்கு, அந்த கை ராசி அது அமையும். அதில் தான் நிறைய பேர் பெருசாகிறாங்க. பெரிய எல்லாருமே ஹோட்டலை வச்சு நடத்தி பெருசாக முடியறதில்ல, எல்லாருமே சமையல் கலைஞர்களாக வந்து பெருசாக முடியறதில்ல. அது அந்த மாதிரி அது அந்த ஒரு அமைப்பு, அது ஆண்டவனுடைய அனுகூலம், அது கிடைக்கும்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் உள்ள நாளாக இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு வந்து புகழ் பெறுவீங்க, உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும், பணமும் கிடைக்கும். சித்திரையில் பிறந்தவங்க நவக்கோள்களையும், சுவாதியில் பிறந்தவங்க முருகனையும், விசாகத்தில் பிறந்தவங்க வினைந்து இருக்கக்கூடிய அந்த விநாயகரையும் வழிபடுங்க. அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் பாதமும், அனுச 4 பாதங்களும், கேட்டை 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா ஒரு செவ்வாய். செவ்வாயோட போக்கு பரவாயில்லைங்க. சந்திரன் இங்க அற்புதமா இருக்கார். 6ல் செவ்வாய் துணிச்சல் கொடுக்குது, எதிரிகளை அஞ்சி ஓட வைக்குது. அந்த மாதிரி எல்லாம் சொல்ல எனக்கு பிடிக்கல. அவங்களும் மனுஷங்க தான், எதிர்ப்புகளை அவங்க விட்டுட்டாங்கன்னு சொல்லிக்கலாமே. அப்போ எதிரி அஞ்சி ஓடுறான்னா அப்போ எதிரி நம்மளை அஞ்சி ஓடுறான்னு சொன்னா என்ன ஆகும்? எல்லாரும் அஞ்சி ஓடுற மாதிரி இருக்கும். அவங்க கெட்டு போனான்னா அப்புறம் அவங்க நம்மளை கெட்டு போனான்னு சொல்லிடுவாங்க இல்லையா? என்ன சொல்லலாம்னா, எதிர்ப்புகள் அவங்க எதிரிகளோட மனசுல உங்களை பற்றிய எதிர்ப்புகள் நீங்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். அது கரெக்டா. நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய நடவடிக்கையை மாத்திக்குவீங்கன்னு சொல்லலாம். அது சரியா இருக்கும். அப்பதான் இரு சைடும் உள்ளவங்களுக்கும் நாம அவங்கள சரியா நாம இயக்குற மாதிரி இருக்குன்னு சொல்றேன். இன்னைக்கு விசாகத்தில் பிறந்தவங்க அம்மனையும், அனுசத்தில் பிறந்தவங்க முருகனையும், கேட்டையில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் வழிபடுங்க. அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும், பூராடம் 4 பாதங்களும், உத்திராடம் 1 பாதம் இருக்கு. ராசி அதிபதி யாருங்க? அவர் தாங்க குரு. குருவே ராசி அதிபதியை கொண்டிருந்தா நீங்க பெரிய ஆள் தானுங்க. ஆனா அந்த குரு இருக்கக்கூடிய இடம் வந்து கொஞ்சம் சாதகமா இல்லாதனால நீங்க வந்து கொஞ்சம் சிரமப்படுறீங்க. அது ஒரு நல்ல இடத்துக்கு வந்தாச்சுன்னா இன்னும் சிறப்பா இருக்குங்க. அவர் குரு நல்ல இடத்துல இல்லாதனால சில பேருக்கு வந்து திருமண நிகழ்வு ஏற்பட்டு கூட அது தடைபட்டிருக்கலாம். சுபகாரியம் எடுத்து வந்தாங்க, போனாங்க, நிச்சயம் பண்ணாங்க,
என்ன தெரியல, ஒன்றும் பேச்சு காணோம் அப்படிங்கிற மாதிரி. மண்டபத்துக்கு பணம் கட்டினாங்க, ஏன்னா இப்போ கொஞ்சம் மனசு சங்கடமாக இருக்கும் போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வர பார்க்கும். ஜோசியத்தில் நாம சொல்றதை சொல்லிடுறோம். நாம சில பேருக்கு என்ன சொல்றோம்னா, இந்த ராசிக்கு குரு நல்ல இடத்துல இல்லைங்க, இப்போ நீங்கள் செப்டம்பருக்கு மேலே காரியம் எடுத்து பண்ணலாம். ஏன் சார் முடிவு பண்ணி வச்சுக்கலாமே, அவசரப்படுறாங்க. நம்ம வேண்டான்னு சொன்னா கூட இன்னொரு ஜோசியர்கிட்ட போய் பார்த்து பொருத்தம் பார்த்தா அவங்க என்ன பொருத்தம் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் குருபல அவனிக்கிற சரி மண்டபம் கிடைக்கணும் இல்லை சார், இன்னைக்கெல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னே சொன்னா தான் கிடைக்குது. ஏங்க 2 வருஷத்துக்கு முன்னெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க. அது என்ன இருந்தாலும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்னதான் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணாலும் சில சம்பவங்கள்ல மனக்கசப்புகள் தம்பதிகளுக்குள்ள வரவே தான் செய்யும். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உடனே அதை பிரித்து போறதுக்கு முடியாது. கல்யாணம் ஆகலைன்னா ஆப்ஷன் இருக்குல்ல. என்ன மாப்பிள்ளை இப்பவே இப்படி பேசுறாரு, என்ன பொண்ணு இப்பவே கராரா பேசுது, அது எதுக்கு வேண்டாம்ப்பா, கல்யாணம் பண்ணிட்டு அவங்க கூட சீரியல் இருக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு மண்டபத்துக்கு போனா போச்சு. ஒருத்தர் பண்ணும்போது இன்னொருத்தருக்கும் அது ஈஸி ஆயிக்குது. அந்த காலத்துலலாம் அப்படி இது பண்ண மாட்டாங்க, ஃபிக்ஸ் பண்ணதான். ஆனால் இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை, அது இன்னைக்கெல்லாம் எளிதாயிருச்சுங்க. எனக்கு அது எப்படி வேணாலும் நடக்குது. இன்னைக்கு காலம் மாறி போச்சு. குழந்தைங்க என்ன சொல்றது, அது நான் ஒருத்தர் மாற்ற முடியாது. இருந்தாலும் சொல்றேன், இந்த குரு நல்லிடத்தில் இல்லாதனால அவசரப்பட்டு மண்டபத்துக்கு பணம் கட்டுறது, அவசரப்பட்டு நிச்சயங்களை பெருசாக பண்ணுறது, போக்குவரத்து வச்சுக்கிறது இல்லாமல் கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். திசாபுத்தி வலுவாக இருந்தால் மட்டும் பண்ணுங்க. திசாபுத்தி வலுவா இல்லைன்னா ஆவணிக்கு அப்புறம் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்றது. ஆக திசாபுத்தி வலுவு இருக்கிறவங்க அந்த கோயிலில் வச்சு திருமணம் பண்ணிக்கலாம். எளிய முறையில் பண்ணலாம், கூடிய விரைவில் பண்ணலாம், ரொம்ப ரொம்ப நாள் தள்ளி போடாமல் பண்ணலாம். இதெல்லாம் என்னோட ஆலோசனை சொல்றேன். ஆனாலும் இன்னைக்கு சந்திரன் கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்குற இடத்துல தான் இருக்காரு. இன்னைக்கு குழப்பங்கள் விலக மூலத்தில் பிறந்தவங்க முருகனையும், பூராடத்தில் பிறந்தவங்க அம்மனையும், உத்திராடத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் வழிபடுங்க. அடுத்தது மகர ராசி. உத்திராடி 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சனி. இந்த ராசிக்கு ஏற்றத்துக்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. நல்ல முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திரிகோணாதிபதி சாரத்தில் கேந்திராதிபதி இருக்கிறதுனால இன்னைக்கு நல்ல செய்தி காதுக்கு வரும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். குழந்தைகள் பற்றி இருந்த கவலை அகலும். கணவன் மனைவி உறவுல முன்னேற்றம் கூடி வரும். வரன் அமையும். வீடு கட்டுறதுக்கான பிளான் எல்லாம் போட்டு ஆரம்பிச்சு நடக்கும். வாகனம் வீடு சேரும். வெளிநாட்டு பயணம் தடையின்றி உங்களுக்கு நடக்கும். வழக்கு பிரச்சனைகள் உங்களுக்கு நியாயமான தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக அமையும். விவசாயிகளுக்கு முன்னேற்றம் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் இந்த ராசிக்கு இருக்கு. உத்திராடத்தில் பிறந்தவங்க பெருமாளையும், திருவோணத்தில் பிறந்தவங்க குலதெய்வத்தையும், அவிட்டத்தில் பிறந்தவங்க முருகனையும் வழிபடுங்க. அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3, 4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், புரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா அவர் சனி பகவான். இந்த ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு யோக சாரத்தில் இருக்கிறதுனால கெடுபலன்களை செய்ய மாட்டார். அந்த கெட்ட கிரகங்கள் கெட்ட சக்திகள் கெடுபலன் செய்யறதுக்கு விட மாட்டார். சனியோட பலம் அற்புதமா இருக்கிறதுனால உங்க பக்கம் தென்றல் காற்று வீசுதுன்னு சொல்லலாம். காத்து உங்க பக்கம் அடிக்குதுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அது காரியங்கள் சாதகமா நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையே இன்னைக்கு கிரக நிலைகள் காட்டுது. பூமி வழி நன்மைகள் உண்டாகும். மனைவி வழியினரால உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். கல்யாணம் ஆனவங்களுக்கு, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு தாய் வழியினரால நன்மைகள் ஏற்படும். அவிட்டத்தில் பிறந்தவங்க முருகனையும், சதயத்தில் பிறந்தவங்க பெருமாளையும், புரட்டாதியில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் வழிபடுங்க. அடுத்தது மீன ராசி. புரட்டாதி 4 பாதமும், உத்திரட்டாதி 4 பாதங்களும், ரேவதி 4 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி குரு பகவான். குருவோட போக்கு உங்களுக்கு சாதகமா இருக்கு. சந்திரன் அற்புதமான இடத்துல யோக சாரத்துல, கேந்திரா கிரக சாரத்துல திரிகோணாதிபதி இருக்கிறது அற்புதமா இருக்கு. ஆக இன்னைக்கு மிகச்சிறந்த நன்மைகள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பம் உள்ள நாள். திசாபுத்தியான நல்லா இருக்கணும். திசையும் புத்தியும் அந்தரமும் நல்லா இருந்துச்சுன்னா கோச்சார வலிமை இருக்கிறதுனால ஏற்றம் உண்டாகும். புரட்டாதியில பிறந்தவங்க பைரவரையும், உத்திரட்டாதியில பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியையும், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும் வழிபடுங்க. நேர்களை இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறவை பொதுவானவை. உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கிடைத்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட எண்கணித வாஸ்து நிபுணர் அன்னூர் KR வேலுசாமி. வணக்கம் நேயர்களே.